மெட்ராஸ்க்கு அப்புறம் இந்த படம் வில்லேஜ் ஃபிலிம்ஸை நான் தவிர்த்துக்கிட்டே இருந்தேன். வில்லேஜ் படம் போனாலே பயமாக இருக்கும். திரும்ப பருத்திவர் லெவலில் எதிர்பார்ப்பாங்க, இல்லை என்ன நடித்தாலும் பருத்திவர் மாதிரி இருக்குன்னு வேற சொல்லுவாங்க. அதனால் அந்த சைடே போகலை. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து முத்தி அந்த கதை சொன்னார். இதில் வந்து பொண்ணு கொடுத்த மாமனுக்கும் பொண்ணு எடுத்த மருமகனுக்கும் நடக்கிற பாச போராட்டம் அண்டு ஈகோ யுத்தம், இதை வந்து படமாக எடுத்திருக்கேன். இது வந்து எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் தாத்தாவுக்கும் நடந்த ஒரு விஷயந்தான். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். அந்த விஷயத்தை எடுத்து படமாக்கணுன்னு 16 வயசில் நினச்சது இன்றைக்கி ஞானவேல் சார் மூலமாகவும் கார்த்தி சார் மூலமாகவும் நிறைவேறியிருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டாலே துக்கம் சாதிக்கிற மாதிரி விசாரிப்பாங்க. ஏன்னா பொம்பளை பிள்ளையாமே, ஏன்னா அதை கட்டி கொடுக்கணுமே, அது பண்ணணுமே, இது பண்ணணுமேன்னு சொல்லி அப்படி உள்ள சமுதாயம். அப்படி பொம்பளை பிள்ளையை பெற்றவன் அதை வளர்த்து ஆளாக்கி பொத்தி பொத்தி பாதுகாத்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து அதை இன்னொருத்தங்க கூட நம்பி வாழ அனுப்பும் பொழுது அவன் மனசுக்குள்ள எவ்வளோலாம் பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும். அந்த பொண்ணு போய் புருஷனோட நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். இருந்தாலும் இவனுக்குள்ள ஒரு கவலை, நல்லா தான் வாழுதா, இல்லை நம்ம சந்தோஷப்படுத்துறதுக்காக நல்லா வாழ்கிற மாதிரி காட்டிக்குதா, உள்ள பிரச்சனை இருக்குமோ, மாப்பிள்ளை நல்லா தான் பார்த்துக்கிறாரா, அப்படி ஒரு மனநிலைமையை எடுத்து காட்டி அதன் மூலமாக யாரோ ஒருத்தருக்கு, யாரோ ஒரு மருமகனுக்கு, 1000ல் ஒரு 2 மருமகனுக்கு நம்ம மாமாவை இப்படி பார்த்துக்கணும், நம்ம பொஞ்சாவை இப்படி பார்த்துக்கிறணும், அது தம்பி கார்த்தியும் முத்தையாவும் ஞானவேல் ராஜாவும் நானும் இதுக்காக உழைச்ச டெக்னீஷியன் அத்தனை பேரும் எல்லாருக்கும் மனசு நிம்மதி, ஒரு திருப்தி கொடுக்குற விஷயமா இருக்கும். பருத்திவரில் காமிச்சது ஒரு பீரியட் மாதிரி இருக்கும். அது செல்ஃபோன்ஸே காமிச்சிருக்க மாட்டார். பட் இதில் ஒரு டச் ஃபோன் வச்சிருக்கிற ஒரு ஆட்டு வியாபாரியாக நான் நடிக்கிறேன். இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப தைரியம் கொடுத்தது இந்த படம் ஒத்துக்கிறதுக்கு, ஒரு பாசிட்டிவான கேரக்டர், தண்ணி அடிக்காத ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிடைச்சிருக்கு. ஸோ கொம்பனுங்கிற கேரக்டர் பருத்திவரிலேருந்து வேற மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள ரொம்ப ஆழமான எமோஷன் இருந்துச்சு. ராஜ்கிரண் சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கூட நடிக்க போகிறோம், ஒரு மாமாங்கிற ஒருத்தர் கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம், கல்யாணம் அதுக்கப்புறமா இருக்கிற ரொமான்ஸுங்கிறது நம்ம ஜாஸ்தி காமிக்கிறது இல்லை, அதுக்கான சான்ஸ் அதில் இருந்துச்சு. தம்பிராமையா சார் கூட நடிக்க போகிற விஷயங்கள் இது எல்லாமே வந்து மறுபடியும் கிராமத்துக்கு போகிற தைரியத்தை கொடுத்துச்சு. அதில் நான் ரொம்ப ரசிச்சு பண்ணது ராஜ்கிரண் சார் கூட நடிக்கிற சீன்ஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சும்மா வம்புக்கு இருக்கிறது, வீட்டில் பொண்டாட்டி இருக்கும்போது உள்ள வந்துட்டு என்ன அவங்க அப்பன் சாப்பிட்டானா அப்படின்னு கேட்கறது, அவர் இருக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டே கேட்கறது, இந்த விஷயம்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணேன். அதுக்கப்புறம் எமோஷனலாக இருக்கிற சீன்ஸும் கூட கிளைமேக்ஸ் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் மாமானே கூப்பிடுவேன். அது வரைக்கும் அவர் மாமான்னு கூப்பிடவே மாட்டேன். அந்த சீன் நாங்கள் 2 பேர் நடித்தோம். இன்னைக்கு டப்பிங்கில் பார்க்கும்போதும் ராஜ்கிரண் சார் பிச்சுட்டார் அந்த சீனில். அது அப்படி இருக்கு. இது படம் ஆரம்பிக்கும் போது ஞானவேல் சார் கூப்பிட்டாரு. இந்த படம் ஒரு வில்லேஜ் படம், இதை வந்து வில்லேஜாக காமிக்கணும் அப்படின்னாரு. ரொம்ப அழகாக காமிச்சு, கார்த்தி சாரை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிடக்கூடாது அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க. பட் ஒன்றும் பண்ண முடியல. முத்தியா சார் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். வயசை கம்மியாக காமிச்சுக்கிறாரு. வேல்ராஜ் சார் மாதிரி ஒரு டெக்னீஷியன் கண்டிப்பாக வேணும். ஏன்னா திரும்ப வில்லேஜ் படம் பண்ணும்போது தரமாக கொண்டு வந்து சேர்க்கணும். அது வேல்ராஜ் சார் பண்ணாருன்னா நல்லா இருக்கும். நம்ம இன்னைக்கு அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ சிறப்பாக இருக்குது. ஒரு வில்லேஜ் படம் ட்ரையாக போயிடுமோ ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் நான் நினச்சா இல்லை, அது வேறு கலரில் இருக்குது. சரி இதெல்லாம் ஓகே. ஆனால் மறுபடியும் மதுரை சைடுன்னு சொல்கிறீங்களா சார், எனக்கு பயமாக இருக்குது, மதுரைக்கு போகிறக்கே பயமாக இருக்குன்னு. இல்லை சார் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் கண்டிப்பாக வேறேன்னாரு. நாங்கள் போனதுக்கப்புறம் தான் நானே புரிஞ்சுக்கிட்டேன், மதுரையில் இருக்கிற கல்ச்சரே வேறு, ராமநாதபுரம் அந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கல்ச்சரே டோட்டலாக வேறு. இதில் நான் வந்து ஒரு குணசித்திர கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். ராஜ்கிரண் சார் எல்லாரும் சொல்கிறது மாதிரி யதார்த்த நடிப்பினுடைய உச்சம் தமிழ் சினிமாவில் அவர் ஒருத்தர் தான். நந்தா படத்தில் அந்த வீட்டில் சூர்யா சார்கிட்ட தண்ணி அடிச்சுக்கிட்டு பேசுகிற மாதிரி ஒரு காட்சி, எந்த ஒரு நடிகனும் அது மாதிரி நடிக்கிறதுக்கு முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். என் தம்பி கருணா வந்து நல்ல இதயத்துக்கு சொந்தக்காரன், மண்ணின் பிள்ளை. அந்த தம்பியோட நான் வந்து கழுகு படத்தில் நடித்தேன். அந்த படம் ஹிட்டு. அதற்கு பிறகு இதில் என்னன்னா என்னையும் நகைச்சுவாக்கி தம்பியை குணச்சித்திரம் மாற்றிருக்காங்க. அவ்வளோதான். படம் எந்த அளவுக்கு வந்து நேட்டிவாக வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோமோ அதே மாதிரி மியூசிக்கும் ஜிவி வந்து நீங்கள் பிடிக்கிற வரைக்கும் நான் போட்டு கொடுத்துட்டே இருக்கேன் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு டியூன் போட்டுகிட்டே இருப்பார். நான் சொன்னேன் சினிமாவாக இல்லாமல் எனக்கு லைவாக கொடுத்துட்டாலே போதும், எனக்கு அது ஒன்று தான் பயம், வேறு எதுவுமே இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி லைவான விஷயங்கள் எல்லாமே. ஃபர்ஸ்ட் சாங் பார்த்தீங்கன்னா பல்லவி சரணம்ங்கிற பிரேக்கே இருக்காது, வேற மூடில் போயிட்டே இருக்கும். ஃபோக்கில் தான் ஆரம்பித்தேன் என்னோட கெரியரை. அதுக்கப்புறம் திருப்பி
ஆடுகளம் வந்து ஃபோக் சாங்ஸ் வந்து ரூரல் ஃபோக் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் 3வதாக கொம்பன் வந்து பண்ணியிருக்கோம். ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு சினிமாத்தனமாக பாடல்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஊர்லேருந்து 2 ரைட்டர்ஸ், மகாலிங்கம் அண்ட் தனிக்கொடி 2 பேருமே வந்து ஆக்சுவலி இதான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் நினைக்கிறேன் 2 பேருக்குமே. அவங்க அதுக்கு முன்னாடி பாலாசர் படத்தில் எழுதினாலும் முதல் ரிலீஸ் வந்து இந்த ஆல்பம் தான் அவங்களுக்கு. அதே மாதிரியாக இசையமைப்பாளர் ஜிவி சார். ஸோ மெட்டுக்கள் எல்லாமே வெரைட்டியாக இருக்கும். எந்த மெட்டுக்களும் ஒன்று சாரமாக தான் இருக்கும். அதே மாதிரி அதுக்குள்ளேயே ஒவ்வொரு பல்லவி ஒன்று இருக்கும், சரணம் 2 சரணம் வேரியேஷனாகவே இருக்கும். யூனிட்லேயே ரொம்ப குடும்ப உறவுகளோட அந்யோன்யமாக என்னை பழகிய அத்தனை நண்பர்களை என்னால் மறக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு அந்யோன்யமாக இருந்தோம். இதில் என்ன பெருமைக்குரிய விஷயம்னா, பாட்டை கேட்டுட்டு நான் புதுக்கோட்டையில் இருந்தப்போ கர்ணா சார் ஃபோன் பண்ணார். உங்கள் வரிகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, வைரமுத்துக்கு பிறகு உங்களை நேசிக்கிறேன்னு சொன்னார். அது இன்னும் எனக்கு ரொம்ப உச்சமாக இருந்தது. அப்படிப்பட்ட இந்த படத்தில் வேலை செய்ததை பொறுத்து எனக்கு நான் மிக பெருமையாக நினைக்கிறேன். சினிமாவும் ஒரு ரா மியூசிக்கும் பிளெண்ட் ஆகி வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கைண்ட் ஆஃப் மியூசிக் வந்து கொம்பனில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கருப்பு நிறத்தழகி பாட்டு வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. இன்ஃபேக்ட் அந்த 8 ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய லிரிக்ஸ் எனக்கு கொடுத்துருந்தாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ஞானவேல் சாருக்கு தான் ஃபோன் பண்ணேன். சார் இந்த கருப்பு நிறத்தழகி செம்மையாக இருக்குது சார், அதை வந்து பாட்டாக கன்வெர்ட் பண்ணலாம், டெஃபினட்டாக பொட்டென்ஷியல் இருக்குது, ஏதோ ஒன்று பண்ணுது அது அந்த ஐடியா அப்படின்னு சொன்னேன். சார் வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொன்னார். அது கருப்பு நிறத்தழகி உதட்டு சிகப்பழகி சில்லறைய செதறி தன்றி ஓ சிரிப்பில் சில்லறைய செதறி தன்றி ஓ குங்கும உதட்ட வச்சு குழுங்க சிரிக்கையில் இதற்கு துடிக்குதடி அதை பார்த்து என் மனசு தவிக்குதடி ஓ உதட்டுக்கு சொந்தக்காரண்டி நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன்டி ஓ உதட்டுக்கு சொந்தக்காரண்டி நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன்டி கட்டுப்பாட்டில் இருந்தவர்கள் கலந்தது ஏதவண்டி ஒன்ன பார்த்து கலந்தது ஏதவண்டி அது கருப்பு நிறத்தழகி அது கருப்பு நிறத்தழகி உதட்டு சிகப்பழகி சில்லறைய செதறி தண்டி ஓ சிரிப்பில் சில்லறைய செதறி தண்டி. இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் ரொம்ப யதார்த்தமான ஒருத்தர், எந்த விதமான ஒரு ஈகோவும் இல்லாத ஒரு இசையமைப்பாளர். இந்த படத்தில் குறிப்பாக வந்து மகாலிங்கம் பாடி காட்டின அந்த பாட்டை முதல்ல நான் ஜெகதீஷ் நான் கேட்ட உடனேயே 2 வாட்டி போட்டு திரும்ப கேட்டுட்டு உடனே ஞானவேல் ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அவர் ஹீரோவுக்கும் சொன்னேன், இந்த பாட்டு நிச்சயமாக ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். என்ன பாடுறதுக்கு ஏற்பாடு பண்ண பிளேட்டில் போங்க சொல்லிட்டு டிக்கெட்லாம் எடுத்துட்டாங்க. திடீர்னு ஒரு ஃபோனை போட்டு ஐயோ உடனே நீ வந்து 1 மணி நேரத்துக்கு இங்கே வரணும், முதுகுளத்தூர் வரணும். நான் பரம்படிக்கு வர்றதுக்கே 1 மணி நேரம் ஆகுமே, நான் என்கிட்ட முதுகுளத்துக்கு 1 மணி நேரத்துக்குள்ள வர்றது. நீ வண்டி பிடிச்சாலும் வரணும். ஐயோ மேனேஜர் சொல்கிறேன், வண்டி பிடிச்சாலும் நீங்கள் வந்துடுங்க. வண்டியை பிடிச்சிட்டு வந்துட்டேன், எல்லாம் ஏற்பாடு ஆகிடுச்சு, உடனே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி அனுப்பிட்டாங்க. மறுபடியும் முதுகுளத்தூரையும் வந்துட்டோம், திருப்பி கேன்சல் ஆகிடுச்சு. வாங்க திருப்பி சொன்னோன்னே அப்போ எனக்கு மனசு உடஞ்சி போச்சு. என்னடா திருப்பி கூப்பிட்றா அப்படின்னா, இல்லை ஏன் டிக்கெட் கிடைக்கலையா, நீங்கள் பஸ்ஸில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் வண்டியில் அனுப்பிட்டாங்க. இங்கே வந்து பார்த்தா நான் உள்ளே போகிறேன், இந்த பாட்டு சாங் ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த பல்லவி மட்டும் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் போனவொடனே என்ன வச்சு பாட வச்சாங்க. சரி நம்ம தான் பாடுறோம் அப்படின்னு சந்தோஷமாக இருந்தேன். அப்புறம் சார் வெளில வந்து சொன்னாங்க, வாய்ஸ் வந்து உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குது, ஆனால் இருந்தாலும் கார்த்திக் சாருக்கு வந்து எது சூட்டபிள் ஆகுதோ அந்த வாய்ஸை தான் பயன்படுத்துவாங்க, வராட்டாலும் பரவாயில்ல நீங்கள் பண்ணுங்க, உங்கள் பாட்டு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். இது வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு படம். இப்படி நடிக்க போன இடத்துல வந்து இந்த ஒரு அருமையான வாய்ப்பை வந்து முத்தையா சார் வந்து கொடுத்துருக்காங்க. அதை மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நாங்களாம் ஒரு கிராமத்தில் ஒன்றுமே தெரியாது, வேறும் தெரியாத ஆளுங்க ஒன்றுமே தெரியாது. அப்படி இருந்த ஒரு கிராமத்துக்குள்ளே இருந்து ஒருத்தர் வந்து அதுவும் இவ்வளோ பப்ளிசிட்டிக்கு முன்னாடி பேசுகிறங்கிறதெல்லாம் வந்து மேமூச்சு வாங்குற மாதிரி இருக்குது. ஏன்னா அப்படிலாம் பேசி பழக்கம் கிடையாது. அப்போ பாங்க ஒரு பியூட்டிஃபுல் மெலடி கருப்பு நேரத்துலங்கிற சாங் எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான சாங். உங்கள் பாட்டு தான், உங்கள் பாட்டு வந்துருச்சுங்க சினிமாவில், ஆடிட்டோம். சிங்கர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோக் சிங்கர்ஸ் ப்ராப்பராக. இன்ஃபேக்ட் மகாலிங்கம் சார் நான் பாட வைக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணேன், என்னால் முடியல. ஆக்சுவலி அந்த ஸ்கேல் அவங்களுக்கு அந்த பிச்சிங்கு அந்த ஸ்ருதியில் வந்து வரதுக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். திருப்பி இன்ஜினியரை ட்ரை பண்ணேன், எப்படியாவது எடுத்துகிட்டு வந்துடுறா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். பட் அதை தாண்டி இருந்தாலும் உங்களுடைய பாடல் வந்து அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு சார். இட் வாஸ் ரியலி பியூட்டிஃபுல். எனக்கு அந்த விஷுவலோட பார்க்கும்போது எனக்கே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன், டான்ஸ் பண்ணியிருந்தேன். பர்டிகுலராக அந்த படத்தில் ரொம்ப வியந்தது வந்து இப்போ டப்பிங் இப்போ தான் முடிஞ்சது. கார்த்திக் சாரோட அந்த பாடி லாங்குவேஜ், அவரோட லாங்குவேஜ் மொழி. ரெண்டாவது இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணும்போது படத்தோட டோட்டல் ஷூட்டிங் நாளில் வந்து பாதி நாள் வந்து சீன்ஸ் எடுத்தாங்க, பாதி நாள் கிளைமேக்ஸ் மட்டும் எடுத்தாங்க. அது காரணம், முக்கியமான காரணம் மழை.
அந்த சிறுவில்லிபுத்தூர் ராஜபாளையம் பகுதியில் அந்த காட்டுக்குள்ளே கிளைமேக்ஸ் பண்ணும்போது ஸ்டார்ட் கேமரா அப்படின்னா கேமரா ஆன் பண்ணுறாரு இல்லையா வேல்ரா சார், மழை வந்துடும். அந்த மாதிரி மழை ரொம்ப சஃபர் பண்ணி சின்னதாக எடுத்து அப்புறமா நிறைய இடங்களில் மேட்ச் பண்ணி கிளைமாக்ஸ் ரொம்ப அற்புதமாக பெரிய லெவலில் வந்திருக்கு. அந்த ஒரு ஆப்பநாட்டில் போய் எடுத்தது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஆப்பநாடுங்கிற ஊர் தான் அங்கே ஒரு தாய் கிராமமாக இருந்திருக்கு. அந்த ஊரில் தான் எல்லாருமே பிரிஞ்சு வேற ஒரு ஊருக்கு போயிருக்கு. அங்கே அந்த ஊர்லேயே தான் போய் ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. டெய்லி டிராவல் பண்ணுறதுக்கே 1 மணி நேரம், வழி மிஸ் ஆகி போயிட்டோம்னா வழி கேட்கற கூட ஆள் இருக்காது. 2 மணி நேரம் போய் தாண்டி போயிடும். ராஜகிரண் சார் தொலைஞ்சு போயிருக்காரு சம்டைம்ஸ். அதுக்கப்புறம் அந்த ஊரில் உட்காந்து எடுத்தோம். கொம்பன் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு குடும்ப சார்ந்த படம்னே சொல்லிட்டு இருக்காங்க. கொம்பன் டைட்டில் ஃபைட் இல்லையானு பசங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொம்பன் டைட்டில் ஃபைட் இல்லைன்னா அப்படி இருக்கும். நிச்சயமா ஃபைட் இருக்கு. ஆனா அந்த யதார்த்தத்தோடய ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. ஒருத்தன் நின்று ஃபைட் பண்ணா எப்படி இருக்குமோ அது அவ்வளோ அழகா வந்திருக்கு. கொம்பன் சராசரியான திரைப்படம் அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய உணர்வுகளினுடைய பிரதிபலத்தை வெளிப்படுத்தக்கூடிய உணர்வு பூர்வமான ஒரு படம். இவ்வளோ பெரிய படத்தில் நான் கலை இயக்குனராக பணி வந்ததற்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படத்தை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, ரஜினி சாருக்கு எப்படி ஒரு எஜமான் படம் அமைஞ்சதோ, கமல் சாருக்கு எப்படி ஒரு தேவர்மன் படம் அமைஞ்சதோ, விஜயகாந்த் சாருக்கு எப்படி ஒரு சின்ன கவுண்டர் அமைஞ்சதோ, அதேமாதிரி கார்த்தி சாருக்கு கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இருக்கும். படம் எங்களுக்கு திருப்தியாக இருக்குது. ஸோ நிச்சயமாக படம் நல்லா வரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன், நல்லா ஓடணும்னு வேண்டிக்கிறேன். அதுக்கு உங்கள் சப்போர்ட் எப்பவும் தேவை. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த படத்தை தயாரிக்க வாய்ப்பு கொடுத்த கார்த்திக் சாருக்கு முதல்ல என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதில் பயங்கர ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஏன்னா அவங்க ஷூட் பண்ண இடங்கள் ரொம்ப ட்ரையான இடம், ப்ளஸ் தங்குறதுக்கு வசதிகளோ பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் கூட இருக்காது. இது நிறைய உறவுகளை கொடுத்துருக்கிற படம். பாடல்கள்லாம் பிரமாதமாக வந்திருக்கு.